உங்களுக்கு ஏதோ ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருச்சு, ஒரு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி உங்க உயிரையே காப்பாத்திட்டாரு அப்படின்னா நீங்க பாக்குற எல்லார்கிட்டையும் சொல்லுவீங்க, இந்த டாக்டர் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாரு, இந்த டாக்டர் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் போய் சொல்லுவீங்க. கரெக்டா? இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில ஈசப்பா எவ்வளவு அற்புதங்களை நம்மளோட வாழ்க்கையை செஞ்சிருக்காரு. ஆனா இத மாதிரி என்னைக்காவது நம்ம யார்கிட்டயாவது போய் சொல்லியிருக்கோமா? வீரத்துல பாருங்க, சங்கீதம் 50:15 போட்டிருக்கு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஏசப்பாட்ட போறோம், அழுது கெஞ்சி கூத்தாடி ஏசப்பாட்ட அந்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிறோம். ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம அவருக்கு நன்றி சொல்றோமா, அத பத்தி நம்ம மத்தவங்க கிட்ட சொல்றோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க தினமும் பாக்குற மக்கள்கிட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, நீங்க போற சர்ச்ல அப்படின்னு ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யறாரோ அதெல்லாம் சாட்சியா சொல்லி பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி நீங்க வந்து சாட்சி சொல்லும் போது தேவன் மகிமைப்படுவார். அது மட்டும் இல்லாம நிறைய ஜனங்கள் உங்க மூலமா ரட்சிக்கப்படுவாங்க. அதனால எல்லாரிடத்திலயும் அவர் செய்த அற்புதங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When you're really sick and a doctor saved your life by giving treatment, you will be very grateful to him and you will share this to everyone you know. Likewise, in our life, we have received lots of miracles from our Lord. But the question is, have you shared the testimony to everyone you know? When a doctor cures your sickness, you share it with everyone you know. Likewise, when God does a miracle in your life, are you sharing it with everyone? Look what the Bible says in Psalm 50:15. Call on me when you are in trouble, and I will rescue you, and you will give me glory. Yes, whenever we are facing trouble, whenever we are sick, or whenever we are financially stuck, we ask God to rescue us, and He rescues us and do great miracles in our life. But are you giving the glory to a God? Are you sharing the testimony? Your single testimony can transform others' life. Your testimony can change their life and make them accept Jesus. So whatever God does in your life, do share it with everyone and be a blessing to everyone and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.